Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம த்ரெட்டை வச்சு எப்படி லோட் ஸ்டிச் கொடுக்கறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ லோட் ஸ்டிச் அப்படின்றது த்ரெட் ஒர்க்கில் மட்டும் பண்ணுறது இல்லை, அதை வந்து நிறைய பீட்ஸில் கூட பண்ணலாம். கட் பீட் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா சுகர் பீட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம த்ரெட் ஒர்க் வச்சு எப்படி லோட் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பைப்பிங் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா காட்டன். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுலேயே வந்து நிறைய சைஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து காட்டனு. வேணும்னா நீங்கள் நைலான் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை வந்து நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒட்டியிருக்க பைப்பிங் த்ரெட்டில் வந்து லைட்டாக ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிசிறு மாதிரி கொஞ்சம் அங்கங்கே த்ரெட் தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்காக மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் த்ரெட்டை வந்து ஒட்டி விடவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் த்ரெட்டை நீட்டாக வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் தென் க்ளூ அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டி விடுங்க. பிகாஸ் நிறைய க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிளாத்தில் வந்து பீடை வந்து லைக் நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீடில் வந்து கிளாத்குள்ளே இன்சர்ட் பண்ணவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அந்த க்ளூ அப்ளை பண்ண இடம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் த்ரெட்டு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அது நம்ம கட் பண்ண இடம் இந்த எட்ஜில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 2-3 ஸ்டிச் வந்து த்ரெட்டு தூக்கிட்டு இருக்க இடத்துல நல்ல ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எப்பயுமே டபுளாக யூஸ் பண்ணுங்கள், 2 த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. லோடு ஸ்டிச் அப்படின்னாவே த்ரெட்டுக்கு மட்டும் இல்லை, பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எப்பயுமே கொஞ்சம் கீழே தள்ளி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள் நீடில். எப்பயுமே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் எப்பயும் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், எல்லாத்துக்குமே வந்து பேக் ஸ்டிச் வந்து எப்பயுமே நம்ம ஒன்று கொடுக்கணும். அது கம்பல்சரி எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த்ரெட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லென்த்தாக ஒரு செயின் எடுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச், அப்புறம் வந்து குட்டியாக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதே செயினை வந்து பேக்வேர்ட் திருப்பி கீழே இழுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கொடுத்த செயினுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லென்த்தாக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, திருப்பி மேலே. இப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச். எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நீங்கள் க்ராஸ் கொடுத்துக்கலாம். அப்படி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ராஸ் நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ராஸாக மாற்றுறேன். ஸோ அந்த இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் அங்கே கொடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே எடுக்கிறேன். இப்போ நீங்கள் கீழே இழுக்கிறப்போ ஒரு செயின் லென்த்தாக ஒரு செயினாக அதுக்கு கீழே தான் நீங்கள் ஷார்ட்டாக ஒரு செயின் கொடுக்கணும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு செயினை வந்து மேலே இழுக்கிறேன். இப்போ மேலேனா அப்வர்டு, மேலே ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின். ஸோ பக்கத்துலலாம் நீங்கள் வந்து ஷார்ட் செயின் கொடுக்கக்கூடாது. இப்போ லென்த்தாக கீழே ஒரு செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு கீழே ஷார்ட்டாக கீழவே தான் பண்ணணும். ஓகேவா? வேணும்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்குள்ளவே நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன்றும் கிடையாது. நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடு ஒரு லைனு, அந்த சைடு ஒரு லைன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேலே எடுக்கிறோன்னா மேலே ஒரு லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணிடணும் த்ரெட்டை. இப்போ வந்து ஒரு ஸ்டிச், அது கீழவே வந்து இன்னொரு ஷார்ட் ஸ்டிச். இப்போ மேலேனா லென்த்தாக ஒரு செயின், அதுக்கு மேலே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா க்ராஸ் எடுத்துகிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீங்கள் க்ராஸாக கொடுக்குறீங்களோ பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி க்ராஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி க்ராஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த ஷார்ட் ஸ்டிச் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் ஸ்டிச் வந்து இப்போ மேலே ஒரு ஸ்டிச், லென்த்தாக ஒரு ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஷார்ட் ஸ்டிச் வந்து நான் மேலே தானே போடணுன்னு நிறைய பேர் வந்து சைடில் போடுவாங்க. அந்த மாதிரி சைடில் போட்டால் தான் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும், பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த ஒர்க் வந்து நம்ம எதுக்கெலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு எதனா தெரியணும். இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ப்ளவுஸில், அந்த இடம் கொஞ்சம் எம்போஸ்டாக எனக்கு நல்லா அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணலாம் கான்ட்ராஸ்ட்டாக. அப்படி இல்லைனா பீட் ஒர்க்கு, இதுலேயே வந்து பீட் லோட் ஸ்டிச் இருக்குது. ஸோ அதை வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், பார்க்க கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எம்போஸ்டாக எதனா காமிக்கணுன்னா இந்த மாதிரி லோட் ஸ்டிச் கொடுங்க.
நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் த்ரெட் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் வந்து லோட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு லைட்டாக கொஞ்சம் எம்போஸ்டாக போதும், ரொம்ப இந்த அளவுக்கு வந்து பெருசாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும், பைப்பிங் த்ரெட் நாங்கள் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லென்த்தாக ஒரு 5-6 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைனலாக எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த க்ராஸை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ அந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், கரெக்டாக வரும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லென்த்தையும் குறைக்கிறேன், அந்த க்ராஸையும் நான் குறைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபைனலாக அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதை கவர் பண்ணாமல் விட்டுருவாங்க, அப்படியே வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த பைப்பிங் த்ரெட் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம இப்போ லோட் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் அந்த த்ரெட்டுக்கு மேலே கொடுத்துருவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. த்ரெட்டுக்கு பக்கத்தில் தான் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், ஓகேவா? செயின் ஸ்டெயின் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி லென்த்தாக லாங் ஸ்டிச்சாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து பீட் ஒர்க்கோ இல்லை எதனா ஒரு ஒர்க் கொடுப்போம் இந்த லோடுக்கு பக்கத்தில். இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்குறப்ப அது பார்க்க நீட்டாக இருக்கும். ரைட் சைடில் பாருங்கள், இப்போ நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கல, லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் பார்க்க அழகாக இருக்குல்ல, ஸோ அதனால தான் நம்ம கொடுக்குறது. எல்லாத்துக்கும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக என் நோட் போட்டுருங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.